கலைஞருக்கு போஸ்டர் ஓட்டினவன் ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கான், ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டினவன் உதயநிதிக்கு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு. சூர்யா முடிக்கும்போது ஒன்று சொன்னார், எங்கள் கூட்டணியில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், ஜி.கே. வாசன் இருக்கிறார், பாரிவேந்தர் இருக்கிறார், இப்போ தேமுதிக பிரேமலதா அக்கா வந்துடுவாங்க, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்துடுவார், இன்னொருத்தர் யாரும் சொன்னீங்க, ஓ பன்னீர்செல்வம் வந்துடுவார். கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சிங்களா? மருத்துவர் ஐயாவுக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் அன்புமணி ராமதாஸுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். கேப்டன் விஜயகாந்துக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் பிரேமலதா அக்காவுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். பாரிவேந்தருக்கு போஸ்டர் ஓட்டினவன் தான் ரவி பச்சமுத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். மூப்பனாருக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தவன் தான் ஜி.கே. வாசனுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். ஓ பன்னீர்செல்வத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தான், ஓபி ரவீந்திரநாத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். மோடி நடுவில் நிற்கிறாரு, அந்த பக்கமும் பூரா வாரிசு, இந்த பக்கமும் பூரா வாரிசு. நீங்க வாரிசை பத்தி பேசலாமா? எடப்பாடி பழனிசாமி பையன் மிதுன் தான் எப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ அரசியல் ஈடுபாட்டோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதிமுக எந்த நேரத்தில் வேணாலும் அந்த இடத்துல அவர் அமர்த்தப்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலா டிடிவி தினகரனை விட்டமே, அவர் யாரு? அவர் வானத்திலிருந்து பொத்துட்டு வந்து விழுந்தவரா? அவர் யாரு? சசிகலா அவர்களின் மூலம் அந்த வாய்ப்பை பெற்றவர், இன்றைக்கு அரசியலில் இந்த இடத்துக்கு வந்திருப்பவர். அப்போ சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் என்ன உறவு? சித்தி சின்னம்மா உறவு. சசிகலா அவர்களுடைய குடும்ப உறவு தான் டிடிவி தினகரன், அதுவும் வாரிசு தான். முழுக்க முழுக்க வாரிசு கூட்டணி. பாஜக கூட்டணி என்பது முழுக்க முழுக்க வாரிசு கூட்டணி.